எஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஐஷு தான் டாக் பண்ணிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம செலிப்ரிட்டி லைவ் எபிசோடு வந்து ஒரு 40th லைவ் எபிசோடு வந்து நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 39 லைவ் இது வரைக்கும் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போதே. அண்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக 40th லைவ்ன்றனால நம்ம வந்து யார் கூட நம்ம இன்றைக்கி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அபிநயா கூட தான். அவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அவங்க ஒரு டான்ஸர், ஒரு நிறைய 6 ரியாலிட்டி ஷோஸில் வந்து அவங்க வந்து டான்ஸ் ஷோவில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் டான்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க வந்தோடனே அவங்கள நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். அண்ட் எஸ், வியூஸில் பார்க்குற லைவ் இல்லை, இன்னும் அவங்க வரல. ஹாய் சொல்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் 40 லைவ், 39 லைவ், இதோட சேர்த்து 40 லைவ். சீரியஸ்லி என்னாலே நம்ப முடியல இவ்வளோ லைவ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹாய் சொல்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். குட் ஈவினிங் ஐஷு. எஸ், குட் ஈவினிங். அபிநயா, இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். எஸ், இன்னும் வரல. எஸ், அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. தெரில என்னென்னு. ரெக்வஸ்ட் வந்துருக்கு, பார்க்கலாம் யார். எஸ், அவங்க தான். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன். அண்ட் லாக்டவுன்லாம் உங்களுக்கு எப்படி போகுது? போகுது, நல்லா தான் போகுது. அவ்வளோ ஒன்றும் வெஸ்ட் இல்லை, பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல ஃபுல்லா டான்ஸ் ஷோ தான்? இல்ல இல்ல, இப்போதைக்கு காலேஜ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா. ஸோ காலேஜ் இன்னும் நீங்க முடிக்கலையா? நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, ஸ்டடீஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஓகே. அவ்வளோ பெரிய பொண்ணு இல்ல, பெரிய பொண்ணு மாதிரி தெரியல. காலேஜ் மட்டும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா உங்களை வந்து நான் ஜோடி ஜூனியர்ஸ்ல பார்த்தேன்ல. சோ அதனால அப்போ சின்ன பொண்ணா இருந்தீங்க, இப்போ வளர்ந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த விஜய் டிவில ஜோடி ஜூனியர்ஸ் வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ சிவகார்த்திகேயன் அண்ணா அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆமா, ஜோடி ஜூனியர்ஸும் அவர் தான் காம்பேரிங் பண்ணாங்க. அவரும் கல்யாணி அக்காவும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜோடி சீசன் 5 அப்பா கூட பண்ணேன். அதுலயும் வந்து சிவானா, பாவனாக்கா ஆங்கர் பண்ணாங்க. அதான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், சிவானா வந்து எப்படி டவுன் டு எர்த் பர்சன். அவரு எப்பவுமே, இப்பயும் அப்படிதான், அப்பயும் அப்படிதான். அவர் இருந்தா அந்த இடமே கலகலான் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லாருமே. ஸோ எல்லாருமே என்டர்டெயின் பண்ற ஒரு பர்சன் சிவானா. அண்ட் நீங்க இப்போ டான்சிங் ஃபீல்டு வந்து எப்படி ஆலோசனை நடந்ததா, இல்ல வந்து பிளான் பண்ணி, எப்படி சொல்றது, பேஷன் அந்த மாதிரி? இல்ல இல்ல, ஆக்சுவலி அப்பா மூலமா தான் நான் வந்தேன். அப்பா கூட நான் எப்பவுமே இருப்பேன். அப்போ வந்து சேனல்ல கூப்பிட்டாங்க இந்த மாதிரி டான்ஸ் பண்ண சொல்லி. அப்படி நான் வர ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் லைனா ரியாலிட்டி ஷோஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி சரி, ஓகே, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, பேஷனா ஆயிடுச்சு எனக்கு அதுவும். ஸோ அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. அண்ட் அது வந்து அப்போ அப்பா கூப்பிட்டனால அப்படியே பேஷன் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது, எப்படி சொல்றது, பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர வேற எதுலயாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? 5 வயசுல எல்லாம் பேஷன்னா என்ன அப்படின்றது தெரியாது. சோ சும்மா 5 வயசு ஸ்கூல் டைம்லயே ஆடிட்டு இருந்தேன். பட் அப்பாக்கு தெரியாது அது. அதுக்கப்புறமா அப்பா மூலமா நான் ஆட ஆரம்பிச்சப்போ ஒரு 6 இயர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு பேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜாலியா எனக்கு பிடிக்கும் டான்ஸ். ஸோ அப்படி ஆட ஆரம்பிச்சது. அப்புறம் அதுவே ஒரு பேஷன் ஆச்சு. ஓகே ஓகே. அண்ட் சீரியஸ்லி உங்களோட எல்லா டான்ஸ் ஷோவுமே நான் பார்த்திருக்கேன், செம்மையா இருக்கும். அண்ட் அப்பாவோட ஆடினதெல்லாம் மெயின்லி வந்து யூடியூப்ல நான் பார்த்திருக்கேன். விஜய் டிவில போட்டாலும் யூடியூப்ல தான் அதிகமா நான் உங்களோட டான்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். சீரியஸ்லி சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களுக்கும் இருக்கிற காம்பினேஷன். அண்ட் ரீசெண்டா இப்போ ஜீ தமிழ்ல அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? விஜய் டிவி பார்த்து கூப்பிட்டாங்க.
விஜய் டிவி பார்த்து தான் அஃப்கோர்ஸ் அது மூலமா கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா விஜய் டிவில மட்டும்தான் நான் வந்திருக்கேன் இது வரைக்குமே. ஜீ தமிழ் வந்து எனக்கு நியூ சேனல் தான். அதுல வந்து நார்மல் கேம் ஷோ வந்திருக்கேன் ஜீ தமிழ்ல, பட் ரியாலிட்டி ஷோ பண்ணது கிடையாது. ஸோ அவங்க வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க. இந்த விஜய் டிவில ஒர்க் பண்ணவங்க தான் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா எங்க கான்டாக்ட் இருந்துச்சு. ஸோ அப்படியே கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க மோகனோட பேர் வந்துட்டு ஷூட் பிஸினால போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரிட்டி மென்டராக வர முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி அது ஒரு பிரேக் அப்புறம் தான் அதில் போய் நான் பண்ணேன். ஓகே. அண்ட் ஜீ தமிழ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ரொம்பவே வந்து ஒரு நியூவான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா லைக் பையன் கூட பேர் பண்ணி ஆடுறது ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி பேர் பண்றேன். சின்ன வயசுல ஆடினது ரென்ஸ் கூட அப்படியே ஆடினது. ஸோ இது வந்து ரொம்ப கழிஞ்சு நான் இப்போ ஆடுறேன். அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ப்ளஸ் வந்து என்னை செலிபிரிட்டி மென்டரா கூப்பிட்டது இன்னும் எப்படி சொல்றது, அப்பா அம்மாவுக்கு ஒரு ப்ரௌட் ஃபீல் இருந்துச்சு. பரவாயில்ல பொண்ணு ஒரு போறா, ஒரு பப்ளிக் பார்ட்டிசிபெண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்காக போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆனாங்க. நானும் ரொம்பவே ஹாப்பி ஆனேன். சூப்பர். இந்த அபி அக்கா ஒரு பிக் ஃபேன் சொல்லிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட எல்லாம் பேசிங்க ஃபர்ஸ்ட். ஹாய் சூர்யா, ஹாய் மூர்த்தி, ஹாய் ஷாம், ஹாய். அண்ட் நிறைய பேர் ஆக்சுவலா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஸ்வைப் ஆயிட்டு போயிருச்சு. ஸோ வெரி நைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இப்போ டான்ஸ் மாஸ்டர்ல யாரு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நிறைய பேர் பிடிக்கும் ஆக்சுவலா. இப்போ ஜெஸி தமிழ்ல அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு கோரியோ பண்ணானும் பிடிக்கும். வரதா மாஸ்டரும் ரொம்ப பிடிக்கும். அவரோட காமிக்கல் சென்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப பிடிக்கும். சாண்டி அண்ணா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி மணி அண்ணா ரொம்ப பிடிக்கும், மணிச்சந்திரா. அவங்க எல்லாரும். அதுல இப்போ டான்சிங் ஃபீல்ட்ல இல்லாட்டி வந்து ரியல் டைம்ல கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? எனக்கு இன்ஸ்பிரேஷனா? எனக்கு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா என் அப்பாவே நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பாவை பார்த்து பார்த்து தான் நான் டான்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சேன். ஸோ ஆப்வியஸா அப்பா. பிரீதா சேச்சி, ஹாய். ஹவ் ஆர் யூன்னு கேக்குறாங்க. நீங்க ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டிங் ஃபீல்ட் அந்த சைட்லாம் வந்து ட்ரை பண்ணீங்களா? ஆக்டிங் ஃபீல்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் சின்ன வயசுல நிறைய வந்துச்சு. அப்போ எனக்கு காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்பாவுக்கு தானே எப்பவுமே காண்டாக்ட் பண்றது, அம்மாக்கு தான் பண்ணுவாங்க. அம்மாக்கு இல்ல அப்பாக்கு. ஸோ வந்துச்சு நிறைய. பட் எனக்கு தெரியாது, அது வந்தது லேட்டா தான் அப்பா சொன்னாங்க. தான் இருக்கேன் இப்போ. நல்ல நல்ல படங்கள் தான். நல்ல நல்ல படங்கள். ஆனா மிஸ் ஸ்கூல் டைம்ன்றனால மிஸ் பண்ணிட்டீங்களோ? அப்பா வந்து ஸ்கூல் வந்து ஸ்பாயில் ஆயிடுமோ, ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆயிடும் சொல்லிட்டு அவங்க வந்து பண்ண விடல. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா நல்ல நல்ல ஒரு கேரக்டர்னா கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே. சினி ஃபீல்ட் சைடுல வந்து யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? லைக் ஆக்ட்ரஸ், ஆக்டர் அந்த மாதிரி. ஆஃப் கோர்ஸ் எனக்கு விஜய் தான், தளபதி தான் பிடிக்கும். சரியா? செம்ம. அண்ட் நயன்தாரா. புரியல. ஹீரோயின் சைடுல நயன்தாரா பிடிக்கும் சொன்னேன். நயன்தாரா செம்ம. அண்ட் செலிபிரிட்டி கிரஷ் யாரு உங்களுக்கு? கிரஷ் விஜயே சொல்லலாம், தப்பு இல்லையே. கிரஷ் தானே சும்மா. பிரதர் விஜய் சார். இப்போ கிரஷ்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, ரீசன்ட் டைம்ல இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ரீசன்ட் டைம்ல அதர்வா. அதர்வா. ஓகே. அண்ட் இப்போ அடுத்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்ல, உங்களுக்கு வந்து இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னா எந்த ரோல்ல வந்து சூஸ் பண்ணுவீங்க? இப்போ நிறைய வந்து உமன்ஸ் பத்தியான நிறைய கேரக்டர்ஸ் நிறைய வருது. லைக் உமன் கேரக்டர் ரோல் வந்து ஃபீமேல் மாதிரி. அந்த மாதிரி ஒரு போல்டான கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சதுன்னா பண்ணுவேன். உமன் எப்படி சொல்றது, ஃபெமினிஸ்ட் அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல போல்டா? அது மாதிரிதான். லைக் போல்டா ஃபேஸ் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்குல்ல உமன்ஸ். ஸோ அந்த மாதிரி அது சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் படங்கள் கேரக்டர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணுவேன்.
ஓகே, கண்டிப்பா என்னோட ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அண்ட் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் இப்போ டான்சிங் ஃபீல்டுல ம். இருக்க கஷ்டங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? சினி ஃபீல்டு இப்போ வந்து ஆக்டிங்னா அதை வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. ஆனா டான்ஸ் பண்ணும்போது வந்து நிறைய ரிஹர்சல்ஸ் இருக்கும், நிறைய கஷ்டங்கள். அதாவது எங்களுக்கு தெரியாத ஒரு கஷ்டங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? ஆம், எப்படி சொல்றது? ஆக்சுவலி ப்ராக்டிஸ் இப்போ வந்து நம்ம காலேஜோ இல்லை ஸ்கூலோ படிக்கிறோம்னா ஆப்வியஸா ஸ்கூல் போகணும். அங்க இருக்கிற எக்ஸாம்ஸ் நம்ம வந்து அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் ஷூட்டிங். அது ஷூட்டிங்க்கு முன்னாடி ப்ராக்டிஸ் போகணும். டிராவலிங், எல்லாமே டிராவலிங், அதுவே ஒரு பாதி ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கும், இல்லை இன்னைக்கு எக்ஸாம் இருக்கும், இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கும். ஸோ எக்ஸாம் நம்ம போக முடியாம ஷூட் போறது அந்த மாதிரி நிலைமை நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் போறது அந்த மாதிரி கூட நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள். அண்ட் இப்போ ஷூட் டைம்லலாம் வந்து காலையிலேயே வர சொல்லிடுவாங்க. வந்துட்டு ரெடி ஆகணும். டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆகணும். அவங்க வந்து நம்மளை அர்ஜென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. போய் ஷூட்ல போய் உட்காரணும், எல்லாரும் வந்து உட்காந்தாகணும், மார்னிங்கே வந்து கரெக்டா எல்லாருமே எல்லா கண்டஸ்டும் வந்து உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கா ஒரு பக்கம் வந்து இந்த டான்ஸ் ஆடணுமே, நம்ம கரெக்டா ஆடி முடிச்சிடணும் அப்படின்ற டென்ஷன் பயங்கரமா ஓடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு போய் உட்காரணும் அப்படின்ற டென்ஷன். ஸோ ஆடி முடிக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் போகவே போகாது. ஒன்ஸ் ஆடி முடிச்சா, அதுவும் ஒழுங்கா ஆடி முடிச்சா மட்டும்தான் டென்ஷன் போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நிறைய டேர்ம் எக்ஸாம்ஸ் அதுன்னு நிறைய இருக்கும். கூட அண்ட் சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகணும். சில பேர் வந்து மூஞ்சிலே காட்டுவாங்க, அப்படியே கடுப்பாவாங்க. அதெல்லாம் ரொம்ப டென்ஷன் நம்மளுக்கு இன்னும். கரெக்ட். ஒரு சில டீச்சர்ஸ்லாம் இப்போ நான்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது ஒரு சில டீச்சர்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமா, படிப்பு தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சரியா வெறுப்பேத்துவாங்க. புரியல, நீங்க பேசுனது கேட்கல, எக்ஸ்ட்ரா கடைசியா பேசுனது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே சில டீச்சர்ஸ் இதே சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும்னு. ஆனா இப்படி போய் சேனல்ல போய் ஆடினா அதுக்கு மட்டும் ஏதாவது சொல்றது, லைக் இந்த மாதிரி ரியல். எஸ். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஹவு டு ஃபீல் இன் திஸ் ஃபீல்ட். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறாங்களா என்னன்னு? இந்த ஃபீல்ட்லயா? இந்த ஃபீல்டுல இந்த ஃபீல்ட்ல வந்து கண்டிப்பா நான் ரொம்ப எப்படி சொல்றது, ஹாப்பியா ஃபீல் பண்றேன். லைக் யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது சான்ஸ். அப்படியே கிடைச்சாலும் சில பேர் எஸ் யூஸ் பண்ணவே முடியாது. அவங்க பேரண்ட்ஸோ இல்ல வந்து ஏதோ ரிலேட்டிவ்ஸோ வந்து யாராவது ஏதாவது பேசுவாங்கன்ட்டு யாருமே போய் அதை யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா எனக்கு வந்து என் வீட்டுல ரொம்ப சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த ஃபீல்ட்ல போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுல குட் அண்ட் பேட் ரெண்டு தான். இப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். ரெண்டுமே எடுத்துட்டு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கணும். ஸோ அதான் எனக்கு பிடிச்சது நான் கண்டிப்பா. அது ஒரு சந்தோஷம். எனக்கு பிடிச்சத நான் பண்றேன்றதும் சீரியஸா அது ஒரு தனி ஃபீல். ஆமா. அண்ட் அப்பா அம்மா சொல்றது இல்ல மத்தவங்க சொல்றதை விட நம்மளுக்கு பிடிச்சத நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அந்த விதத்துல நீங்க வந்து ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அதனாலதான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் இதுக்கப்புறமும் ஃபுல்லா வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து இருக்கணும். அண்ட் உங்களோட ஃபாலோவர்ஸ், உங்களோட ஃபேன் சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ என்ன ஒர்க்? இப்போ நிறைய வந்து இப்போ நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால தான் நிறைய பப்ளிக், நிறைய மக்களை வந்து நான் கையில வச்சிருக்கேன். லைக் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நிறைய பேர் நான் எதிர்பார்க்காத ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பீப்புள் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது வந்து இது மூலமா எனக்கு கிடைக்குதுன்ற போது நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அந்த விஷயத்துல. எஸ், கண்டிப்பா. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா. அதுதான் வந்து ஒரு சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேன் மொமெண்ட் அப்படின்னா வந்து இப்போ விஜய் சாரை பாத்திருக்கீங்களா? இல்ல, ஒரு பெஸ்ட் ஃபேன் மொமெண்ட் பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல. புரியல. நயன்தாரா மேம் அவங்கள பாத்திருக்கீங்களா? இல்ல, நயன்தாரா மேமும் பார்த்ததில்ல. அப்பா அம்மா பார்த்திருக்காங்க, நான் பார்த்தது கிடையாது.
விஜய் சார் அப்போ வந்து ஃபேன் மூமெண்ட் அப்படின்னு நடக்கலையா எதுவும்? வரைஞ்சிருந்தேன் நயன்தாரா மேம் ஒரு வாட்டி. ஸோ இவங்க போய் ஷூட்ல மீட் பண்ணும்போது போய் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி நயன்தாரா மேம் நான் வரைஞ்சது. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி ஆ. அதை. ஓ, செம்ம செம்ம. அண்ட் ஃபேன் மூமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? எப்படி சொல்றது, ஆக்டர் ஆக்ட்ரஸ் இல்ல வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாதப்ப. எக்ஸ்பெக்டே பண்ணாதப்போ இப்படி நான் மீட் பண்ணது இல்ல. ஃபேன் மூமெண்ட்னு சொல்லுவோம்ல, கண்டிப்பா விஜய் சாரை மட்டும் இது நான் வர நயன்தாரா மேம் பார்த்தேன்னா கண்டிப்பா விட மாட்டேன். போய் கண்டிப்பா ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும். அது எப்படி விடலாம்? ஸோ கண்டிப்பா அது ஒரு ஃபேன் மூமெண்டா இருக்கும் எனக்கு. பிகாஸ் எப்படி ஏன் கண்டிப்பா. நயன்தாரா மேம் பிடிக்கும் அப்படின்னா அவங்க ஆக்டர் அப்படின்றத விட எனக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு எப்படி சொல்றது கிளியரா இருக்கு. அதுல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கண்டிப்பா. எஸ். அண்ட் ஒரு சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸே நீங்க பாடலாம். ஒரு சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கேக்குதா நான் பேசுறது? என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? என்ன சாங் பாடலாம்? உங்களுக்கு பிடிச்சதே பாடுங்க. மார்னிங்ல இருந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆனா என்ன பாட்டுன்னு நான் மறந்துட்டேன். ஆஹ் கனவே கனவே சாங். கனவே 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 சாங் டேவிட் மூவி விக்ரம் சாரோட சாங். ஐயோ, அது எப்படி டியூன் வரும்னு நான் மறந்துட்டேன் சத்தியமா. ஆனா எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்க. நயன்தாரா விக்ரம் தானே? இல்ல 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 இல்ல, விக்ரம். விக்ரம் அண்ட் ஜீவா அவங்க எல்லாம் இருப்பாங்க, ஜீவா சார். தெரியல நினைக்கிறேன். எனக்கு வேற ஏதோ சாங் நினைச்சிட்டேன். கனவே கனவே கலையாது அந்த இது அந்த சொல்லு சாங். ஏதாவது. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அதுக்குள்ள இங்க எல்லாரும் பேசி முடிச்சிடறேன். ஸ்ரீ அபிநயா என் பேர்ல. தாரமே தாரமே அந்த சாங். புரியல. தாரமே சாங் ரீசெண்டா அதானே ஒரு எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாங். ஜானு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அந்த சாரு? இல்லனா உங்களுக்கு பிடிச்சதே பாடுங்க ஏதாவது ஒரு சாங். வேர் இஸ் யுவர் சிஸ்டர்? சிஸ்டர்ஸ் வாய்ஸ் ஓட பிக் ஃபேன். அண்ட் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப தப்பா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் வந்துட்டு மூர்த்தி அது வரதான் 87 72. தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இல்ல இல்ல, அந்த மாதிரி அதுவும் ஃபேக் ஐடில இருந்து பண்றாங்களா, அதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. அண்ட் எப்பவுமே யாராவது நான் இப்போ செலிபிரிட்டி கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க மறக்காம. அண்ட் ஆன்லைன்ல இருந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரொம்பவே நிறைய. ஆஹ் ரொம்பவே நிறைய பேர். அத பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னா நிறைய சொல்லுவேன். பிளஸ் அப்படியே ஓடி போயிடுது. அவ்வளவுதான். நீங்க என்னதான் நீங்க கமெண்ட் பண்ணாலும் நாங்கெல்லாம் எதுவுமே கண்டுக்க போறது இல்ல. எங்களுக்கு இப்போ 10ல 8 பேர் சப்போர்ட் பண்றாங்களா, 2 பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டு போயிட்டே எனக்கு கவலையே இல்ல. 8 பேர் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க எனக்கு போதும். அவ்வளவுதான். கண்டிப்பா தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். இக்னோர் பண்ணுங்க, தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் பண்ணுங்க தான். கண்டிப்பா. ஓகே, நீங்க சாங் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயங்கள். தேங்க்யூ, சாரி, லவ் யூ அண்ட் மிஸ் யூ. இது 4 விஷயங்கள் யார் யாருக்கு நீங்க வந்து டெடிகேட் பண்ணுவீங்க? சாரி, லவ் யூ, மிஸ் யூ. யூ ஷட் அப். தங்கச்சிக்கா இந்த 4மே இல்ல ஒன்னொன்னு இல்ல இல்ல, ஒன்னொன்னு ஒருத்தருக்கு. ஓகே. தேங்க்யூ வந்துட்டு கண்டிப்பா என் அம்மாக்கு. ஸோ வருஷம் கஷ்டப்பட்டு லைக் அப்பாவோட அம்மா தான் ரொம்ப இது பண்ணிப்பாங்க. கூட சமைச்சு கொடுக்கறது. எவ்வளோ முடியலனாலும் நான் போய் கேட்பேன், இரிட்டேட் பண்ணுவேன் சம்டைம்ஸ்லாம், எனக்கு ஊட்டி விடுங்க அப்படிலாம். ஸோ கண்டிப்பா அம்மாக்கு தேங்க்யூ. அப்புறம் வேற என்ன கேட்டீங்க? மிஸ் யூ, லவ் யூ. இன்னொன்னு சாரி. சாரி. சாரியும் ஆக்சுவலி நான் அம்மாக்கே கொடுத்துடலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய வாட்டி ஹர்ட் பண்ணிடுவேன் தெரியாம, கோவத்துல பேசிடுவேன்னா அது ஒரு மாதிரி யோசிப்பேன், அதுக்கப்புறம் ஹர்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு. அப்புறம் தங்கச்சிக்கோ சாரி. 2 பேருக்குமே சம்டைம்ஸ் ஆடக்கூடாது, நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன்.
டான்ஸ் ஆடுறாங்க. நான் உங்க சாரி. தங்கச்சிக்காக சொல்றாங்க நிறைய பேரு. ஸோ உங்க அப்போ சிஸ்டர் வாய்ஸ் ஃபேன்ஸா நிறைய பேர். சோ அவங்க பாடுவாங்களா சாங்ஸ் எல்லாம்? நானுமே ஒரு ஒரு ஃபேன் தான் அவளோட வாய்ஸ்க்கு. சரி, ரொம்ப சீன் போடக்கூடாது. அப்படி போங்க மேடம் நீங்க. போனா போக்குன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் லவ் யூ. ம் லவ் யூ வந்து கண்டிப்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பாஷ்னின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஸோ கண்டிப்பா அப்புறம் சூப்பர். யூ அப்படின்னா என்னோட டிஜேடி ஃபேமிலி எல்லாருமே, அவங்க எல்லாருமே இப்போ மிஸ் பண்றேன். ஓகே ஓகே சூப்பர். அண்ட் இப்போ அடுத்து வந்து லாக்டவுன் முடிஞ்சோடனே தான் உங்களுக்கு ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அதுதான் தெரியல. இப்போ ஃபைனல்ஸ் எப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்றதே ஒரு டவுட்டா தான் இருக்கு. பட் வந்து ஷூட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல வந்து போட்டாங்க. ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. போயிட்டு சீரியல் ஷூட்லாம் அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு தான் இருக்கு. ஆமா, சீரியல் ஷூட்னா ரியாலிட்டி ஷோ எதுவும் ஷூட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையோ? இப்போ சீரியல் ஷூட்டே வந்துட்டு அதான் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் வச்சு ஷூட் பண்றாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அதனால ரியாலிட்டி ஷோ எப்படி அப்படின்னு தெரியல. ஓகே. யுவர் ஃபேவரட் டயலாக் இன் விஜய் மூவின்னு கேக்குறாங்க. திடீர்னு இப்படி எல்லாம் கேட்டா என்ன நம்ம பதில் சொல்றது? எல்லா டயலாக்குமே செமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. ஆமா, சாங் அண்ட் சாங்கே பாடுறேன் பேசாம. அவங்க அதுதான் கேட்க வந்தேன். என்ன பாடுறேன்னு தெரியல. பட் ஓகே, முன்பே வா பாடுறேன். ஆ சூப்பர். முன்பே வா என் நன்பே வா, ஊனே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூப்போம் வாய் நானா கேட்டேன் என்னை நானே, நானேயா நெஞ்சம் சொன்னதே. அவ்வளவுதான். சீரியஸ்லி நன்றி. கேட்டோனே பாடுறதுக்கு நன்றியா. சூப்பரா பாடுனீங்க. கேட்ட உடனே பாடல. இப்ப பாடிட்டீங்க. இல்ல கேட்டோனே பாடல, யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல. ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின். சூப்பரா பாடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அனுஸ்ரீ. I have one question. How you look so beautiful? அம்மாவை கேட்கணும். அம்மாவை கேட்கணும். ஆமா. சரி, அருமை. தேங்க்ஸ் அபினியா. ஆக்சுவலா என் சைடு உங்களுக்கு ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு எனக்கு. கேக்குதா உங்களுக்கு? நீங்க உங்களோட லைட்டா பிளர் ஆயிருச்சு இப்போ. வந்து நீங்க ஸ்டக் ஆயிடுறீங்க அப்படியே ஸ்டாச்சு மாதிரி. ஐயோ, இப்போ ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ ஓகே. ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து அடுத்த ஒரு 2 சிச்சுவேஷன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்விசிபிள் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? இன்விசிபிள் ஆயிட்டாவா? இந்த எப்படி சொல்றது, எங்கெல்லாம் இந்த பசங்க வந்து கேவலமா ரேப் பண்ற விஷயத்துல எல்லாம் போய் பண்றானுவோ அதை முதல்ல புடிச்சு அவனை முதல்ல சாவடிப்பேன். ஃபர்ஸ்ட் வேலை அதான். நல்ல விஷயம். ஸோ இன்விசிபிள் ஆனா அதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி எவன்லாம் இருக்கணும் அவங்க எல்லாம் புடிச்சு கொண்டுருவேன் சத்தியமா. சீரியஸ்லி இந்த பதில வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வரைக்கும் யாரும் இந்த பதில் சொல்லல. லைக் வந்து கிரேசியான திங்ஸ் வந்து சொன்னாங்க. இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அது ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. நம்ம எவ்வளவுதான் சோசியல் மீடியால எல்லாரும் போடுறாங்களே தவிர எதுவுமே அது ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. சோ நம்ம இந்த மாதிரி இன்விசிபிள் ஆகி போய் கொண்டுட்டா யாருக்கு தெரிய போகுது? சோ அவ்வளவுதான், ரீசெட் முடிஞ்சிரும். எஸ் கரெக்ட். உண்மை ஒரு நல்ல விஷயம். ஒன்ஸ் வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. திருந்துறதும் திருந்தாததும் இருக்கு. பட் திருந்தாமலே இருந்தா அது ரொம்ப கஷ்டம் இல்ல. சோ அப்படி இருக்கணும்னாலாம் இருக்கவே கூடாது இந்த உலகத்துல. அதுவும் இப்போலாம் வந்து அந்த கவுண்டிங் வந்து அதிகமாயிட்டே போகுது முன்னாடியை விட. இப்போ எப்படி சொல்றது, தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையும் சொல்லிட்டே மட்டும் தான் இருக்கோம். பட் கவர்மெண்ட் எஸ் ஆக்சுவலா வந்து
பனிஷ்மெண்ட் ஹெவியா இருந்தாதான் அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வந்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து இது வரைக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் ஆகி பண்ணிட வேண்டியதான். அக்கா என்னோட ஓகே சூப்பர். ப்ளீஸ் பாலவனிதா _R19. ஹாய். உங்க வீட்ல யார் அதிகமா பேசுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க, கமெண்ட் பண்ணிருக்காங்க. என் வீட்ல இப்போ வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃபோன். ஸோ ஆ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் வந்து ஃபோனை சார்ஜ்ல போட்டோ இல்ல ஃபோன்ல எனக்கு இது வேலையே இல்ல, எனக்கு கடுப்பா இருக்கு ஃபோன் யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஓரமா வச்சுட்டேன்னா நான் எல்லாரையும் போய் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் அம்மாவே மெயினா என் அம்மாவே தங்கச்சி இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாச்சும் முடி பிடிச்சி இழுக்கிறது இல்ல கிள்றது இந்த மாதிரி. அதுவும் என் தங்கச்சி ஏதாவது சாவடிப்பேன் ரொம்ப. பாவம். அண்ட் உங்க கமெண்ட்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. யாரு? அரும் பொன் ராஜன். ஓகே. எஸ். அடுத்து ஒரு குட்டி டாஸ்க் என்ன? அடுத்த சிச்சுவேஷன் சொல்ல மறந்துட்டேன். the world ends next month இல்ல next week அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி? The world ends next month. next month இல்ல next week. என்னென்ன பண்ணுவேன்? எப்படி எனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, லைக் இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்றது ஆசை நிறைய இருக்கும்ல. ஸோ அப்ராட் போகணும் ஆசையா அதெல்லாம் வந்து பண்ணுவேன். அப்புறம் என் தங்கச்சி இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல என்னோட எப்படி சொல்றது கசினா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களையும் கூட வச்சுப்பேன். அண்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் என்னால பண்ண முடிஞ்சா பண்ணுவேன். அவங்களுக்கு ஹாப்பினஸ் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே ஓகே சூப்பர். அண்ட் நிக்கி கல்ராணி இவங்க 2-3 வாட்டி கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. இது மூணும் கலந்த கலர். ஓ சொல்றாங்க. ஓ நிக்கி கல்யாணி, நிக்கி கல்ராணி. அபியக்கா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து விஜய்னு சொல்லியிருக்காங்க. புரியல. பிடிச்ச ஹீரோ அப்படின்னு பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அம்மு அவங்களும் கேட்டாங்க. ஆல்ரெடி சொன்னீங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். விஜய் சார். எஸ். யூ வாண்ட் ஒன் பவர். என்ன பவர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கிடைக்கணும் நீங்க யூ வாண்ட் ஒன் பவர் மீன் விச் டைப் ஆஃப் பவர் யூ வாண்ட்? சக்திமான், சூப்பர்மேன் அந்த மாதிரி? ஐயோ எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி புரியல. சம்டைம்ஸ் ஸ்பைடர்மேன்லாம் இங்க அந்த நெட் வரும்ல, அந்த அது பேர் என்ன, அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணுவேன். இப்படி பண்ணா வருதா அப்படின்லாம் ட்ரை பண்ணுவேன் நிறைய வாட்டி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஸோ அந்த பவர் கிடைச்சா ஜாலியா இருப்பேன். ஹூஸ் யுவர் ரோல் மாடல்னு கேட்டிருக்காங்க. கமல் சார் பத்தி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. கோபு. கமல் சார் இஸ் a legend. அவ்வளவுதான். ஒன் வேர்ட்ல எல்லாமே அடங்கிருச்சு. அண்ட் ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. மாடல் அப்படின்னா நான் என்னையே சொல்லிப்பேன், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ரோல் மாடல்னு எடுத்துக்கிட்டா லைக் ஆக்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா விஜய் சார், நயன்தாரா மேம் எடுப்பேன். அண்ட் டான்ஸ்ல யாரு? சாண்டி அண்ணா ரோல் மாடல். மணி அண்ணா. சாண்டி அண்ணா. ஓகே சூப்பர். அக்கா நீங்க உங்க சிஸ்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பவித்ரா சொல்லிருக்காங்க. என் சிஸ்டர் தானே. என் சிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. இங்கதான் இருக்கா பக்கத்துல. என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கா. மிரட்டலாம் இல்ல, ஆக்சுவலா வந்து என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப வாழு. சின்ன வயசுல ரொம்ப வாழு. இப்ப வந்து கொஞ்சம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அக்கான்னுலாம் சொல்ல மாட்டான், அம்மு அப்படிதான் கூப்பிடுவா என்ன. அதனாலயே எனக்கு செம கோவம் அவன் மேல. என்ன அக்கானே கூப்பிட மாட்டீங்களா அப்படின்ட்டு நினைப்பேன். பட் அப்படியே பழகிருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ நாங்க 2 பேரும் நடுவுல எல்லாம் சில விஷயம் அவகிட்ட சொல்லவே பயப்படுவேன். ஏன்னா அவ வந்து பிளாக்மெயில் பண்ணுவா. நான் சொல்லிடுவேன் பாத்துக்கோ இந்த விஷயத்த, மம்மி கிட்ட டாடி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னுவா. அதனால நான் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸா அந்த மாதிரி தான் இருக்க மாட்டோம். ஆனா இப்ப வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் எல்லா விஷயத்தையும். ஸோ அவளும் வந்து ஜாலியா இருக்கும், நானும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் 2 பேரும். அதான் அவ்வளோ ஜாலி கேரக்டர் தங்கச்சி. டிஜேடி பார்ட்னர் மோகன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனா.
மோகன். நிவேதா. மோகன். மோகன் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் கை. எப்படி சொல்றது, ஜென்டில்மேன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கேரக்டர் அவன். ரொம்ப கேரிங்கான கேரக்டர். அப்புறம் எப்படி சொல்லலாம், கேரிங் கேரிங் பர்சன் அவன். ஒரு பையனுக்கு முக்கியமான விஷயமே அந்த கேரிங் இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டி இருக்கு. ஸோ அந்த கேரிங் இருந்தாலே இஸ் பர்ஃபெக்ட். நல்ல பையன். எஸ், கண்டிப்பா. நீங்க நீங்க தமிழ்நாட்டு சிஎம் ஆனா என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? வேணவே வேணாம். ப்ளீஸ், நோ क्वेश्चंस லைக் திஸ். பப்ஜில இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல क्वेश्चंस கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் இல்ல பப்ஜி. ஏன்னா எனக்கு விளையாட தெரியாது, வராது விளையாட. அபியக்கா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. எஸ், அஸ் அ டான்ஸரா அவங்கள எல்லாருக்கும் தெரியும். பர்சனலா அவங்களுக்கு தெரியாது. லைக் வந்து ஜோவியலா இருப்பீங்களா, இல்ல வந்து அடிக்கடி கோவம் வருமா, அந்த மாதிரி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அது எனக்கு வந்து எல்லாமே மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்ஸ். நான் எப்படி சொல்றதுன்னா, ஆனா கோவம் வர்றது வந்து எப்ப கோவப்படணுமோ அப்ப நல்லா கோவப்படுவேன். பட் எப்படி சொல்றது, அப்பா அம்மா வந்து திட்டுறாங்க அப்படின்னா இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுப்பேன். நமக்கு எதுக்கு டென்ஷன் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுருவேன். முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவேன். அப்போ திட்டுவாங்க, பிபி தான் உனக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்பத்துல இருந்து நான் என்னோட கோவத்தை ஃபுல்லா குறைச்சிட்டு நார்மல் ஆயிட்டேன். இன்னொரு சைடு வந்து யாராவது சின்னதா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வந்து யாராவது சின்னதா ஒரு வேர்ட் சொல்லிட்டாலே ரொம்ப ஹர்ட் ஆயிடுவேன். அது எப்பெல்லாம் நினைப்பேனோ அப்பெல்லாம் கண்டிப்பா அழுவேன். அப்புறம் இன்னொன்னு வந்து, நான் ரொம்ப ஜாலியான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சவங்க சரௌண்டிங்ஸ் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள நான் ஹாப்பியா, நான் எவ்வளவு மனசு கஷ்டமா உடஞ்சு போயிருந்தாலும் நான் அவங்க முன்னாடி எதுவுமே காட்டிக்க மாட்டேன். நான் ஹாப்பியா இருக்கணும், மத்தவங்களை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்றனால நான் எப்பவுமே ஜாலியா வச்சு பேசிட்டு இருப்பேன். என் தங்கச்சி கூட சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படிதான் என்னை பத்தி. ஆக்சுவலி சொல்லுவா அவ. என்கிட்ட இல்ல, யார்கிட்டயோ சொன்னதா என்கிட்ட சொன்னான். இந்த மாதிரி அக்கா தான் என்ன சிரிப்பேத்துவா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சீரியஸ்லி அண்ட் சூப்பர். ரோஸ்லின்றவங்க வந்து வாட்ஸ் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் கேக்குறாங்க. இது என்ன ரொட்டீன்? அது என் ஸ்கின் கேர் ரொட்டீன் தானே. இப்போதான் நான் நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த லாக்டவுன்ல தான் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன் அதுல. கண்டிப்பா வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். கண்டிப்பா. உங்க பாஷினி பத்தி சொல்லுங்க. எஸ், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அக்கா, உங்க ஃபேவரட் கார்டு. பாஷினி இஸ் மை எவ்ரிதிங். அவளை பத்தி சொல்லணும்னா சொல்றது, நானு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னாலே அதுல எல்லாமே இருக்கே, அவ்வளவுதான். அவ வந்து அவளோட கேரக்டர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஜென்யூனான பர்சன். உண்மையா இருப்பா. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவளை வந்து ரொம்ப நம்பலாம் அந்த பர்சன். இப்ப நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நான் அவளை ரொம்பவே நம்பலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. கேரக்டர் சூப்பர். அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் மாதிரி. எஸ், அப்போ நீங்க ரொம்ப லக்கி தான். கண்டிப்பா அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அமைய மாட்டாங்க. ஆமா, நானே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றது, கூட இருந்துட்டே பின்னாடி வேலை பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. விட்டுட்டு போனவங்க தான். கூட இருந்து வேலை பார்த்தவங்க நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி கூட இருந்தவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ பாஷி வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்க வச்சது அவ தான். ஸோ அதனால எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். இஃப் யூ காட் விஜய் சார் கூட ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சா நடிப்பீங்களான்னு கேக்குறாங்க. ஓ, என்ன கேள்வி! நான் நடிப்பேன், கண்டிப்பா நடிப்பேன். பட் நெகட்டிவான ரோல் அவர் கூட எல்லாம் பண்ண மாட்டேன். பாசிட்டிவான ரோல்னா கண்டிப்பா பண்ணுவேன். ஒரு சிஸ்டர் ரோல் அந்த மாதிரி. சிஸ்டர் ரோல் பண்ணுவேன். என்ன படிக்கிறீங்க? நீங்க பாடுறப்ப எப்படி டக்குன்னு சேஞ்ச் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பாடுறப்போ எப்போ டக்குன்னு வாய்ஸ், என்னோட வாய்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ரூடான வாய்ஸ், ஒரு மாதிரி போல்டான வாய்ஸ். பாடும்போது கஷ்டப்பட்டு என்னோட டோனையே மாத்தி தான் பாடுவேன். அது தெரியல, பாடி 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 அப்படி பாடும்போது டோன் மாறிடுதுன்னு நினைக்கிறேன்.
எஸ் எல்லாருக்குமே வந்து பாடும்போது வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அந்த வேரியேஷன் காட்டுவாங்க. பட் என் தங்கச்சிக்கு மட்டும் ரொம்ப லக்கி அவ. அவ பாடும்போது மட்டும் ஓன் வாய்ஸ்லயே பாடிடுவா. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஹஸ்கியா இருக்கும். அவ வாய்ஸ் எனக்கு கொடுத்துறியா, நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அகைன் ரோஸ்லின், நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன். வருது இப்பெல்லாம் கேட்க. எஸ். அண்ட் வந்து நிறைய பேரோட நம்ம கண்டிப்பா கமெண்ட் செஷன்ல வந்து இவ்வளோ நேரம் நம்ம படிச்சோம். நம்ம வந்து கடைசியா வந்து ஒரு டாஸ்க் உங்களுக்கு, எமோஜிஸ் டாஸ்க். நான் ஒவ்வொரு எமோஜிஸா சொல்றேன், நீங்க ரியாக்ட் பண்ணணும். ஓ மை காட், கொஞ்சம் ஓகே ஃபைன். ஆனா அந்த எமோஜி டூ எல்லாம் மோர் பார்க்க மாட்டேன், ஏதோ ட்ரை பண்ணுவேன் லைட்டா. டூ மோர் டிக்டாக்னு சொல்லியிருக்காங்க. டிக்டாக் பேன் பண்ணதே தெரியாம இருந்திருக்காது கண்டிப்பா. ஷிக்கா வேணா பண்றேன் நிறைய டிக்டாக். புரியல. அவங்க கிட்ட சொன்னேன் டிக்டாக் திருப்பி கொடுத்தீங்கன்னா ஆமா. திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா அந்த டிக்டாக்னால நிறைய எப்படி சொல்றது, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அத நியூஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். அதை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஆனா எல்லாரும் கொஞ்சம் யூஸ் பண்றதுனால கடைசியா தூக்கிட்டாங்க டிக்டாக். புரியல. அதுக்கு டிக்டாக் இல்லாமலே இருந்தா பெட்டர். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை கண்டிப்பா வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும். எப்படி சொல்றது, எல்லாருக்கும் நிறைய டைம் இருக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு டிக்டாக் இல்லாதனால. பாஷ்னி, ஐ லவ் யூ மச்சான். லவ் யூ டு. எஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட். லவ் ஃப்ரம் மலேசியா ஷிக்கா சொல்லிருக்காங்க. Thank you so much ஷிக்கா _260. எஸ், நம்ம வந்து டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எமோஜிக்கு வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நீங்க ஹாப்பி ஃபேஸ் ஈஸியா கொடுங்க. புரியல. ஈஸியா கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே. ஹாப்பி ஃபேஸ் ஈஸியா தான் இருக்கும். ஹாப்பி ஃபேஸ். நல்லா சிரிச்சிட்டு. உங்க சைடு லைட்டா வந்து பிளர் ஆகுது. என் சைடு வீடியோ கிளியரா இருக்கா? எனக்கு ரெண்டுமே கிளியரா தான் இருக்கு. உங்க சைடு என் சைடும் கிளியரா தான். அது நான் அப்பப்போ பிளர் ஆயிட்டு வருது. இப்போ ஓகே, இப்போ ஓகே. எஸ், ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஃபேஸ். ஹாப்பி ஃபேஸ். ஓகே. அடுத்து சேட் ஃபேஸ். அதுவும் சிரிச்சிட்டே தான். ஓகே வந்துருச்சு எனக்கு அப்படி பண்ணும்போது. ஓகே. அடுத்து கன்ஃபியூஸ்ட் ஃபேஸ். ஓகே, கன்ஃபியூஸ்டா வேற எப்படி? ஸ்ட்ரெஸ்டான ஃபேஸ். ஸ்ட்ரெஸ்டான. ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் கோவம் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ன்றப்ப கொஞ்சம் அதிகமாவே இதுல வேரியேஷன். ஆக்சுவலி ஸ்டக் ஆயிடுச்சு உங்க வாய்ஸ் கேட்க. நீங்க ஐயோ எனக்கு எதுவுமே கேக்குது. ஓகேவா? ஓகேவான்னு சொன்னது கேட்டுச்சு. ஆனா உங்க வீடியோ ஒரு மாதிரி பிளர் ஆயிடுச்சு. இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்து இரிட்டேட்டட் ஃபேஸ். இரிட்டேட்டட் ஃபேஸா? ரெண்டும் எல்லாம் ஒரே மாதிரி ரியாக்ஷனா இருக்குமே. நீங்க காட்டணும் அப்படின்னு வேணா பண்ணலாம். எஸ், லைட்டா தான் வேரியேஷன் இருக்கும் எமோஜிஸ்ல. ஆமா. ஓகே. கடைசியா டங் அவுட். டங் அவுட். டங் அவுட். சூப்பர். அவ்வளவுதான், டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அண்ட் இவ்வளவு நேரம் வந்து நீங்க வந்து உங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் லைவுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நல்லா போச்சு ஆக்சுவலி உங்க கூட லைவ். டைம் என்ன ஆக்சுவலா? எஸ், 40 மினிட்ஸ் ஆகுது. எஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் நீங்க லைவுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புரியல. இல்ல, கீழே கமெண்ட்ல பண்ணவே இல்ல நான் அழுகுறாங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம பண்ணலாம்.
எமோஜிஸ் சொல்றாங்க போல, என்னன்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அமிர்க் லவ், அவங்க என்ன ஐடி நேம் வச்சிருக்காங்கன்னே புரியல சீரியஸா. நிறைய பேர் இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. அஞ்சனா சிஸ் இங்க பக்கத்துல உட்காந்து என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க, வெறிக்க வெறிக்க சிரிக்கிறாங்க. இப்போ என்ன இப்படி உட்காந்து யாராச்சும் இப்படியே பாத்துட்டு இருந்தா நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? ஒரு மாதிரி இருக்காது. உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கா என்ன அப்பத்துல இருந்து. ஷையா ஃபீல் பண்ணுவோம். ஆமா, நான் லைவ் பண்ணும் போதே வந்து எல்லா சைட்ல இருந்தும் வந்து சும்மா மாடிக்கு வரும்போதெல்லாம் நான் தனியா பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுதான் அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். தனியா பேசிட்டு இருக்கா அப்படிதான் நினைப்பாங்க. சுத்தி பார்க்கும்போது இந்த பொண்ணு என்ன தனியா பேசிட்டு இருக்கா. அவுட். ஓ, அந்த எமோஜி. ஓகே, பண்ணட்டா? பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணிட்டேன். எஸ். என்னையுமே நிறைய பேர் இந்த பொண்ணு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்து சிரிச்சுட்டு போயிருவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற மாடியில இருந்து எல்லாம். அண்ட் உங்களோட இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரியே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க, என்டர்டெயின் பண்ணுங்க எங்க எல்லாரையும். இதே மாதிரி நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வந்து கலந்துக்கோங்க. சீக்கிரமா வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன், சீக்கிரமா வந்து சினி ஃபீல்டுக்கு வாங்க. உங்களோட ஆக்டிங்கையும் உங்களோட டான்ஸ் பாக்குற மாதிரி நாங்க உங்களோட ஆக்டிங்கையும் பார்க்கணும்னு வந்து விரும்புறோம். அண்ட் உங்களோட லைவ்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணாங்க. ஆக்சுவலா எப்படி சொல்றது, ஒரு ஸ்வீட் சோல் அப்படின்னு சொன்னாங்க உங்களை. ஒரு 2-3 பேர் இப்படி சொன்னாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து டைமிங் கேட்டாங்க. ஸ்டோரி போட்டுமே டைமிங் கேட்டாங்க. அது சில பேர் கவனிக்க மாட்டாங்க, அதனால கேட்டுருவாங்க. என்னடா ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்கோமே அப்படின்னு கேட்டு அப்புறம் டைமிங் சொன்னேன் அவங்களுக்கு. அண்ட் வந்து எப்படி சொல்றது, இதே மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸை உங்க ஃபேன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு வேணும். அவங்க உங்ககிட்ட இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதே மாதிரி இண்டிபெண்டா பண்றவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களை மாதிரி இண்டிபெண்டா பண்றவங்களுக்கு. அண்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். கூப்பிட்டது. ஓகே. அண்ட் கடைசியா டிஃபால்ட்டான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியே ஆகணும், எல்லாரும் சொல்றதுதான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். கண்டிப்பா வீட்லயே இருங்க, மேக்ஸிமம் வீட்ல இருங்க. எஸ். அண்ட் டேக் கேர். ஆமா, டேக் கேர். நானும் டேக் கேர், நீங்களும் டேக் கேர். எல்லாருமே தயவு செஞ்சு உங்க ஹெல்த் தான் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியம். மத்ததெல்லாம் தான் அப்புறம் தான் மத்ததெல்லாம். கண்டிப்பா நம்ம நாள் தானே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா சேஃபா இருப்போம். நம்ம அட்லீஸ்ட் நமக்காக இல்லைனாலும் நம்ம வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, நம்ம அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், பாட்டி தாத்தா அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நம்ம சேஃபா இருக்கும். எஸ். அண்ட் கடைசியா நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சிரிக்கிற மாதிரி இருக்காரு. ஹாய் பாட்டு. சரி, ஓகே, கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். டன். எஸ். எஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். அண்ட் கண்டிப்பா வந்து உங்களை வந்து நானும் சின் ஃபீல்டு அந்த மாதிரிலாம் வந்தேன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து மீட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் ஓகே. ஓகே, பை. ஓகே, பை. எல்லாருக்குமே பை. பை. தங்கச்சி கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். பேரண்ட்ஸையும் கேட்டதா சொல்லுங்க. ஷோர் சொல்றேன். நீங்களும் பாருங்க வீட்ல. எஸ், கண்டிப்பா. பை. எஸ். எஸ், கண்டிப்பா வந்து எல்லாரும் இந்த லைவ் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் வந்து இவ்வளோ நேரம் லைவ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட்
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாருமே வந்து வேற லெவலில் சப்போர்ட் பண்ணுறீங்க. நன்றிகள். அண்ட் இதே மாதிரியே இன்னொரு லைவ் செஷனில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் சைனிங் ஆஃப் யர் ஆர்ஜே ஐஷு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றிகள்.